அல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு. ஜின்கள் பற்றி, அமானுஷ சக்தி பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். அதில் இரண்டாவது தொடரில் ஜின்களுடைய உணவுகளும் அதனுடைய பலகீனங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம். இன்றைய தலைப்பில் ஜின்கள் அதிகமாக எங்கே காணப்படும் அப்படிங்கிறது சம்பந்தமாக நாங்கள் பார்த்துட்டோம்னு சொன்னால், பொதுவாக புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, செக்கல் நேரம், மகரிபுக்கு முன்ன உள்ள அந்த செக்கல் நேரம் இருக்குது இல்லையா, அந்த இரவும் பகலும் அந்த மாறக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்தில் உங்களுடைய சின்ன குழந்தைகளை வெளியில் கொண்டு போகாதீங்க, அதில் ஜின்களுடைய ஊசலாட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜின்களுடைய தாக்கம் சின்ன குழந்தைகளுக்கு ஏற்படும். இந்த செக்கல் நேரத்தில் நாங்கள் வெளியில் கொண்டு போகிறத தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஜின்கள் கொஞ்சம் பரவலாக, அந்த இரவு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ஜின்களுடைய பரவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ளணும். அடுத்தது, எலும்புகள் அதுக்கு உணவாக இருக்குது, எலும்புகளும் விட்டைகளும் அதுக்கு உணவாக இருக்குது இல்லையா. அப்போ நம்ம ஆட்டினுடைய கழிவுகள், எலும்புகளை நம்ம கொட்டுறதுக்கு ஒரு ஏரியா வச்சுருப்போம், அதை நம்ம பகுதியில் மடுவம் என்று சொல்லுவோம். அந்த பகுதிகளில் ஜின்களுடைய ஊசலாட்டங்கள் கூடுதலாக இருக்கும். ஏன்னா அதை உணவை அது தேடி வருது இல்லையா. அந்த இடங்களுக்கு நாங்கள் போகிறதுகளை ரொம்ப பாதுகாப்பாக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அந்த துவாவை ஓதிக்கிட்டு நாம் போகணும். ஜின்களுடைய சில தாக்கங்கள் மனுஷனுக்கு இருக்கத்தான் செய்யுது. அதனால தான் ரசூலுல்லாஹ் குழந்தைகளை அந்த நேரத்தில் வெளியில் கொண்டு போகாதீங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியாக பாத்ரூமில் அசிங்கத்தை சாப்பிடக்கூடிய ஜின்னு இருக்க போய்த்தான் ரசூலுல்லாஹ் அந்த துவாவை சொல்லி தராங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுப்தி வல் ஹபாயிதி. வெளிவாசல் தேவைக்காக போகும்போது அந்த துவாவை ஓதிக்கிட்டு போவோம். அப்போ அதுக்கு நமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாமல் போகும். கண்டிப்பாக அந்த துவாவை நாங்கள் ஓதிக்கிட்டு நாங்கள் என்ன செய்யணும், போகணும். இது ஒரு முக்கியமான ஒரு இடம். அடுத்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தொழுவுறதுக்கு தடுக்கப்பட்ட இடத்துல, தொழுவத்தில், ஒட்டகத்தை கட்டுற இடத்துல நீங்கள் தொழாதீங்க, ஒவ்வொரு ஒட்டகத்துக்கு பின்னாலும் ஒரு ஜின் இருக்குது அப்படிங்கிறாங்க. எனவே ஒட்டகம் கட்டப்பட்டிருக்கிற இடங்களில் ஜின்களுடைய இடம், அதனுடைய தாக்கம் இருக்கும். அந்த இடத்தை நாங்கள் என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். அது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அடுத்தது, கைவிடப்பட்ட இடங்கள், மலை அடிவாரம், இதெல்லாம் அதாவது மனுஷன் குடியாட்டம் இல்லாமல் இருளாக இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட இடங்கள், இப்படியான இடங்களை ஜின்களுடைய தாக்கம் இருக்கும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களில் யார் ஒரு வாதி என்ன மலையடிவாரம், மலையடியில் இருக்கக்கூடிய 2 மலைகளுக்கு இடைக்கு இருக்கக்கூடிய அந்த ஓடைகள், அந்த இடங்களுக்கு யார் ஒருத்தர் இறங்க போகிறாரோ அவர் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் அப்படிங்கிற அந்த துவாவை 3 தடவை ஓதிட்டு போனார்ன்னு சொன்னால், அங்கிருந்து அவர் திரும்பி வரும் வரைக்கும் அவருக்கு லம் யதுர்ரு ஷையுன், அவருக்கு எந்த தாக்கமும் ஏற்படாதுங்கிறாங்க. அப்போ ஜின்களுடைய தாக்கம் அங்கே இருக்கிறதுனால தான் அந்த துவாவை அங்கே ஓதிட்டு போனால் உங்களுக்கு எந்த தாக்கமும் இருக்காது அப்படிங்கிறாங்க. எனவே கைவிடப்பட்ட வீடுகள், மனுஷன் குடியாட்டம் இல்லாத இடங்கள், மலையடிவாரங்கள், குகைகள், இந்த இடங்களை ஜின்களுடைய தாக்கம் இருக்கும். சூரத்துல் ஜின், அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜின் 6வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்றான்னா, வஅன்னஹு கான ரிஜாலு மினல் இன்சி யஊதுன பிரிஜாலி மினல் ஜின்னி. அதாவது மனிதர்களில் இருந்து சில ஆண்கள் ஜின்களில் இருந்து சில ஆண்களிடம் அபயம் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபஸாதுஹும் ரஹகா, அப்படி அவங்களுக்கிட்டே போய் பாதுகாப்பு தேடினதுனால அந்த ஜின்கள் இந்த மனிதர்களை இன்னும் அதிகம் பயங்காட்ட தொடங்கியது அப்படின்னு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த வசனத்துக்கு தஃப்சீராக முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மலையடி வாரங்களை தாண்டி அன்றைய காலத்து மக்கள் போகும்போது ஜின்களுடைய சில ஊசலாட்டங்கள் இருந்துச்சு, அதனுடைய சில சத்தங்கள், அதனுடைய சில பயங்காட்டுதல் இருந்துச்சு. அதனால அதுக்கிட்டே பாதுகாப்பு தேடிட்டு போனாங்க. அப்போ அதுக்கிட்ட பாதுகாப்பு தேடினதுனால அது மக்களை பயங்காட்ட தொடங்கியது அப்படின்னு இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் 72வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான். எனவே இந்த இடங்களை எல்லாம் ஜின்கள் என்ன செய்யும், அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது, தண்ணீர் கரை, தண்ணியில் ஜின்களுடைய அட்டகாசம் இருக்கும். அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இபிலிசி இருக்கான் இல்லையா, அந்த இபிலிஸ் இறைவனால் சபிக்கப்பட்டு உலகம் அழியும் மட்டும் சாகா வரம் பெற்றான் அப்படிங்கிற செய்தியை நம்ம குர்ஆனில் பார்க்குறோம். அந்த இபிலிசி ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதையும் சூரத்துல் கஹ்ஃப் 50வது வசனத்தில் பார்த்தோம். அவன் தன்னுடைய சிம்மாசனத்தை ஆழ்கடலில் தண்ணி மேலே வச்சிருக்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு ஒப்பாக அவன் வைக்க போகிறான். அல்லாஹ் 7 வானத்துக்கு மேலே அரிசி, அதுக்கு மேலே குர்சி, 7 வானத்துக்கு மேலே நீர், அதுக்கு மேலே அவனுடைய அரிசை வச்சிருக்கிறான்னு வருது.
அப்ப அல்லாஹ்வுக்கு நிகராக அவருடைய அரிசை என்ன செய்யறான், ஒரு தண்ணியில வந்து வச்சிருக்கிறான். வச்சுட்டு இந்த உலகத்தில் மக்களை எல்லாம் வழிகெடுக்கக்கூடிய அந்த ஜின் வர்க்கத்தை சேர்ந்த இந்த ஷைத்தான்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கூப்பிட்டு விசாரிப்பான். என்ன ஆச்சு, என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்சன்னு விசாரிப்பான். அப்ப அதுல ஒரு ஜின்னு சொல்லும், நான் ஒரு கனவு மனைவிக்கு இடையில பிரிவினையை உண்டாக்கிட்டேன், பிரிச்சு விட்டுட்டேன் அப்படின்றோடனே, நிஅமந்த நீ சிறந்தவனு அப்படின்னு சொல்லி அவனை கூட்டி கர்ரப இலகி அவனோட நெருக்கமா வச்சு பதவியூர் கொடுக்குறானா. அப்ப அந்த விசாரணை நடக்கிற இடம் ஆழ்கடல். அப்ப தண்ணீர் கரையில தண்ணிக்குள்ள அந்த ஜின்களுடைய ஊசலாட்டங்கள் இருக்கிறதையும் நீங்க அந்த ஹதீஸ்ல இருந்து என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அடுத்தது ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார், இந்த ஜின்னுக்கு நாலு மறுமையில விசாரணை இருக்குதா, சொர்க்க நரகம் இருக்குதான்னு. கண்டிப்பா உண்டு. இந்த மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் ரெண்டையுமே நான் படைத்தது என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதுக்கும் இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா. இந்த அதே மாதிரி சூரத்து ரஹ்மான்ல ஃபபி ஐய ஆலாய ரப்பிக்குமா துக்கதிபானுங்கிறது என்ன, இந்த மனித ஜின் வர்க்கம் ஆகிய நீங்க ரெண்டு பேர் எப்படி உங்களுடைய இந்த ரப்பினுடைய இந்த அத்தாட்சிகளை பொய்ப்பிப்பீங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் ரெண்டுக்குமே நாளை மறுமையில விசாரணை உண்டு, சொர்க்க நரகம் உண்டு. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் அதுல இருக்கிறாங்க. அதாவது சூரத்துல் ஜின்னில அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் போது சொல்லி காட்டுறான், மின்னா சாலிஹூன வ மின்னா தூன தாலிக, எங்களில் நல்லவர்களும் இருக்கின்றார்கள், நல்லது அல்லாதவர்களும் இருக்கின்றார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நேரா இந்த திருக்குர்ஆன்ல ஜின்கள் சொல்றதை சொல்லி காட்டுறான். நல்லவர்களும் இருக்கிறாங்க, கெட்டவர்களும் இருக்கிறாங்க. அப்ப சாலிஹான அல்லாஹ் வணங்கக்கூடிய மூமினான ஜின்களும் இருக்குது, வழிகட்டு போன காவிரான ஜின்களும் இருக்குது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜின்னுக்கு என்ன செய்றாங்க, இஸ்லாத்தை சொல்றாங்க. அது வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுது அப்படிங்கிற செய்தியை நாங்க பார்க்கலாம். இந்த சூரத்துல் ஜின் ஆரம்பமே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமீனா குர்ஆனன் அஜபா. நபியே நீங்கள் கூறுவீர்களாக, எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, ஜின்களில் இருந்து ஒரு கூட்டம் இந்த குர்ஆனை செவிமடுத்து அது வந்து சொன்னது, சமீனா குர்ஆனன் அஜபா, இந்த குர்ஆனை நாம் ஆச்சரியமாக கேட்டோம், யஹ்தி இல ருஷ்த், இந்த குர்ஆன் நேர்வழியை காட்டுகிறது, ஃபஆமன் நபிஹி, அதனை நாம் ஈமான் கொண்டோம் என்று அந்த ஜின்னு சொல்லுது. வலன் நுஷ்ரிக பி ரப்பினா அஹதா, எங்களுடைய ரப்புக்கு நாங்க யாரையும் இணை வைக்க மாட்டோம் அப்படின்னு அந்த ஜின்னு சொல்லுதுன்னா அத்தியாயமே ஆரம்பிக்குது. அப்ப அதுல காவிர் ஜின்னெல்லாம் இருக்குது, காவிரானது இருக்குது, மூமினானது இருக்குது, ரெண்டுமே இருக்குது. எனவே ஜின்கள் வந்து இப்படியான இடங்கள்ல எல்லாம் காணப்படும். அதுல நல்லது கெட்டது ஈமான் கொண்டது எல்லாமே இருக்குது. அதுல வந்து கணவன் மனைவி குழந்தை குட்டி இனப்பெருக்கம் எல்லாமே அந்த ஜின்னுக்கு இருக்குது. அதுக்கு உணவு இருக்குது. அது ஒரு படைப்பு, நம்ம ஒரு படைப்பு. அதை நாங்க என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இப்படி ஜின்னை பற்றிய குர்ஆன் ஹதீஸ் விளக்கத்தை நாங்க எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு இப்ப அதுக்கு இவ்வளவு சக்தி இருக்குது, அதுக்கு இவ்வளவுக்கு வந்து பலம் இருக்குது, இவ்வளவுக்கு பயணம் செய்யக்கூடியதா இருக்குதுங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதோடு சேர்த்து இன்னொரு ஹதீஸை நம்ம பார்த்துக்குவோம். புகாரி முஸ்லிமில வரக்கூடிய ஹதீதான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அத்தா காஹினன் வ அர்ராஃபன் வ ஸதக பிமா யகுல் ஃபக்த் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத், யார் குறிகாரன் சாத்திரகாரன்ட்டு போய் அவன் சொல்றது உண்மைன்னு நம்புறாங்களோ அவன் வந்து குர்ஆனை நிராகரித்து விட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ஆயிஷா நாய் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், நாங்க வந்து குறிகாரன் சாத்திரகாரன் சொல்றதுல சில உண்மைகளும் இருக்கிறதே அப்படி என்று சொல்றாங்க, சில உண்மைகளும் இருக்க செய்யுதே அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன அது உண்மை, எப்படி அது உண்மை இருக்கும்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை நடத்த தொடங்கிட்டான்னு சொன்னா, ஆரம்பிச்சினான்னு சொன்னா, அரிசி சுமந்திருக்கக்கூடிய மலக்குமார்கள்ட்ட அதை பேசுவான். அவங்க தங்களுடைய ரெக்கைகளை அசைத்துக் கொள்வார்கள். அது ஒரு கல்லின் மீது ஒரு சங்கிலியை போடுவதை போன்ற ஒரு சத்தமாக இருக்கும். அல்லாஹ் அக்பர் என்றவர்கள் சொல்வார்கள். அப்ப மற்ற மலக்குமார்கள் அப்படியே மயக்கம் போட்டு அடிச்சு விழுந்துருவாங்க. திரும்ப அந்த மலக்குமார்கள் எழுந்து, என்ன ஆச்சு, அல்லாஹ் என்ன சொன்னான், கால வமா கால ரப்புக்கும், உங்க ரப்பு என்ன சொன்னான்னு விசாரிச்சோன்னா அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டு முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹ் நடத்தக்கூடிய அந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் போது ஜின்கள் ஒன்றின் மேல் ஒன்று ஏறி அதை ஒத்து கேட்கும். அதை சொல்லும் போது ரசூலுல்லாஹ் கை மேல கையை அடுக்கி காட்டினாங்க, ஒன்றுக்கு மேல ஒன்று ஏறி அதை ஒத்து கேட்கும். ஒத்து கேட்டுட்டு அந்த செய்தியை வந்து என்ன செய்தன்னு சொன்னால், கீழே உள்ள ஜின்னுக்கு அதை சொல்லிடும். அது அப்படியே போய் குறிகாரன் சாத்திரகாரனுடைய காதுல இன்னும் 100 பொய்யை சேர்த்து ஊதிடும். இன்னொரு ரிவாயத்தில் வருது 99 பொய்யை சேர்த்து ஊதிவிடும். அப்போ அவன் சொல்றதுல 100 உண்மையா இருக்கும். அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, ஆஹா அற்புதமா சொல்லிட்டாங்க, அவனுக்கே தெரியாது எப்படி சொன்னவன், அவனுக்கு மனசுல தோன்றும், சொல்லி விட்டுருவான். இதுதான் நடக்குது. இப்ப இந்த அத்தியாயம் வருது பாத்தீங்களா, இந்த அத்தியாயத்தில் அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த ஒத்து கேட்கறதுக்கு நாங்க போறோம். வானலோகத்துல மலக்குமார்கள் பேசுறத ஒத்து கேட்கறதுக்காக அது என்ன செய்யுது, போகுது.
அப்படி போன உடனே வஅன்னா லமஸ்னா ஸமா ஃபவஜத்னாஹா முலியத ஹரஸன் ஷதீதன் வஷுஹபா வஅன்னா லமஸ்னா ஸமா ஃபவஜத்னா முலியத ஹரஸன் ஷதீதன் வஷுஹபா. இந்த வானத்தில் நாங்கள் ஒத்து கேட்க அங்க போறோம், அங்க நெருப்பு கங்குகளால் அது நிரம்பி இருக்கிறது, எங்களுக்கு எரி விழுது. வஅன்னா குன்னா நக்உது மின்ஹா மகாஇத லிஸம், அந்த வானத்தில் ஒத்து கேட்கிற இடங்களை நாங்கள் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஃபம யஸ்தமில்லான யஜிது லஹு ஷிஹாபன் ரஸத, இப்போ ஒத்து கேட்க போனா எரி விழுதுங்குது அந்த ஜின்னு. அப்ப இந்த ஜின்கள் எரி விழுதே, என்ன நடந்து போச்சு? ரசூலுல்லாவுக்கு நபித்துவம் கொடுத்ததுக்கு பிறகு ஒத்து கேட்கறதுக்கு அதுக்கு முடியாம போகுது. அப்போ ஒரு செய்தி, ஒரு சில செய்திகள் அந்த எரிகற்களால் மிஸ் பண்ணி வந்து சேருதுங்கிறாங்க ரசூல்லா. விளங்கிட்ட? அப்ப இந்த சூரத்துல் ஜின்னில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, எரு விழுது அப்படின்னு இந்த ஜின்கள் வந்து அதனுடைய தலைமை கிட்ட போய் முறையிடுது. முறையிட்டோன்னா அது என்ன சொல்லுது? போங்க, இந்த உலகம் எல்லாம் போய் தேடி பாருங்க, ஏதோ மாற்றம் நடந்திருக்கி அப்படிங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் அப்படியே பறந்து திரிஞ்சு உலகம் எல்லாம் தேடுது. அப்பதான் கஅபத்துல்லாஹ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னா சமீனா குர்ஆனன் அஜபா, நாம் இந்த குர்ஆனை ஆச்சரியமாக கேட்டு விட்டோம். யஹ்தி இல ருஷ்த், அது நேர்வழி காட்டுகிறது. ஃபஆமன் நபிஹி, அதை கொண்டு நான் ஈமான் கொண்டேன்னு போனவங்க சிலர் இஸ்லாத்தை தள்ளிக்கிட்டு வந்துட்டாங்க. அதுதான் அந்த சம்பவம் சொல்லி அந்த தஃப்ஸீரை நாங்க பார்க்கலாம். அப்ப இந்த ஜின்களுடைய பலத்து வானன வரைக்கும் போகுது, மலக்குமார்கள் பேசுறத கேட்குது, அது வந்து குறியாரன் சாத்திரகாரன் காதுல சொல்லுது. ஆனா நபியுடைய வருகைக்கு பிறகு அது முடியாம போனாலும் ஒன்னு பாதி மிஞ்சி வருது. அதை வந்து குறியாரன் சாத்திரகாரன் நாவில சொன்ன உடனே அவன் சொல்றது ஒன்று பழிச்சிருச்சா, அவன் சொல்ற எல்லாமே உண்மையாகுது. இப்படித்தான் அந்த குறி சாத்திரன் சொல்றதுல வந்து என்ன செய்யறது, ஏமாந்து போறது மக்கள். ஒன்று உண்மை இருக்கும், அதனால எல்லாமே உண்மையாகாது, மற்றது பொய்யா இருக்கு. முதல்ல போறத ரசூலா தடுக்கிறாங்க. அற்புதமா இருக்கிறன்றா அதை செய்யக்கூடாது, அற்புதமா இருந்தால் அது ஆதாரம் கிடையாது. இப்ப தஜ்ஜால் வந்து என்ன செய்ய போறான், அற்புதம் காட்ட போறான். ஒரு ஆளை ரெண்டா வெட்டி 2 துண்டுக்கு இடையில அவன் நடந்துட்டு திரும்ப உயிர் கொடுத்துட்டு, உயிர் கொடுப்பவன் இறைவன் தானே, நான் உயிர் கொடுத்துட்டேன், நான் தான் ரப்பம்பா. அப்ப நீ பையனுங்கணும். ஏன்னா நம்ம ஹதீஸ்ல தெரிஞ்சு வச்சுட்டோம், ஒரு தடவை அப்படி செய்வான். அப்போ அந்த மக்கள் மூமின்கள் என்ன சொல்லுவாங்களா, நீ ஒரு தடவை தான் செய்வ, இன்னொரு தடவை செய்ய முடியாது, உனக்கு அல்லாஹ் கொடுத்தது ஒன்று தான், ஒரு தடவை தான், இன்னொரு தடவை செய்ய முடியாது அப்படின்றாங்க. எனவே ஜின்னுடைய பலம், அதனுடைய இருப்பிடங்கள் இப்படி இருக்குது. இந்த ஜின்னு இவ்வளவு இருந்தாலும் நாங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஜின்கள்கிட்ட இருந்து நம்ம எப்படி பாதுகாப்படுறது, இந்த ஜின்களுடைய தாக்கத்திலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதை எப்படி சிம்பிளா நாங்க வெல்றது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையில நாங்க பார்ப்போம். அதோட இந்த ஜின்களால நடந்த உண்மையான சில அதிசயமான நிகழ்வுகள் அனுபவ ரீதியாக இருக்கு, அதையும் நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சிகளை நாங்க பார்க்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வேன்.